இது ஓகே, இது பரவாயில்ல, இது சரியா தெரியும். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறீங்களாமா நாங்க வரத்துக்கு? நாங்க வர வழியில பாப்பனப்பட்டுல நம்ம இடஒதுக்கீடு தியாகி அவர்களுடைய தூணுக்கு வணக்கம் செலுத்திட்டு அங்க எல்லாரும் திரௌபதி அம்மன் கோயில்ல எல்லாரும் கூடியிருந்தாங்க. உங்களை மாதிரியே தான் ஆசையா வரவேற்றார்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். அவங்கள பார்க்காம வந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதனால அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். அதுல மழை வர கொட்டோ முடிச்சுட்டு நல்லா நனைஞ்சிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். நீங்க இவ்வளவு நேரம் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் அவங்க சொன்னாங்க மைக்ல, உங்களை எல்லாம் வாக்குகள் சேகரிப்பதற்காக வந்திருக்கேன். அப்படி இல்ல, உங்களை பார்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. இந்த பகுதி எவ்வளவு பெரிய ஒரு பூமி, இடஒதுக்கீடு பூமி இது. இந்த பகுதியில எத்தனையோ பேர் இடஒதுக்கீடு போராட்டத்துல போய் உயிர் நீத்திருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எதுக்காக? நம் பிள்ளைகள் அவங்க நல்லா படிக்கணும், பெரிய வேலையில இருக்கணும், கவர்மெண்ட் வேலையெல்லாம் செய்யணும்ன்றதுக்காக தான் நம்மளுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அப்ப நடத்தினாரு. அப்ப எவ்வளவு பேர் இந்த பகுதியில தான், இந்த கோழியனூர், இந்த பாப்பனப்பட்டு, விக்கிரவாண்டி அவ்வளவு பேர் போயிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல எவ்வளவு பேர் போயிட்டு ஜெயில், இன்னும் கூட நிறைய பேர் மேல கேஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய இடஒதுக்கீட வாங்கி 20% நம்ம பசங்களுக்கு வேலை கிடைச்சுதாமா? எத்தனை பசங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு? கைய தூக்குங்க. எதுவுமே கிடைக்கல. கிடைக்கலையா? கிடைக்கல. அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம், ஒரு 10% கொடுங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய மாநிலம். அதுல அதிகமாக பெரும்பான்மையாக வாழ்கின்ற சமுதாயம் நம்மளுடைய வன்னியர் சமுதாயம். ஆனா அதுல நிறைய பேரு என்ன வேலை செய்யறாங்க? வெறும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உழைக்கும் சமூகம், பாட்டாளி சமூகம். அது இன்னும் நல்லா வளரணும், நம் பிள்ளைகள் நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அது நமக்கு நிறைவேறாம போகுது. இவ்வளவு தியாகம் செய்து இவ்வளவு இடஒதுக்கீடு வாங்கியும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் 10% கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. அதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனமே இல்லை. எனக்கு தெரிந்து நம்மளுடைய ஒரு நீதி அரசர் ஜனார்தனம் இருக்கிறாரு, ஒரு ஜட்ஜ், ஒரு எவ்வளவு பெரிய ஜட்ஜ். அந்த நீதி அரசர் ஜனார்தனம் 3 ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறாரு. 3 ரெக்கமெண்டேஷன்னா 3 விதமான ரெக்கமெண்டேஷன். முதல்ல என்ன சொல்றாரு? அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ளி இடஒதுக்கீடு கொடுங்கன்றார். அடுத்த ரெக்கமெண்டேஷன், இஸ்லாமியருக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்றாரு. 3வது ரெக்கமெண்டேஷன், 3வது பரிந்துரை, வன்னியர்களுக்கும் கண்டிப்பாக உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம். 3 ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ஆனா 2 ரெக்கமெண்டேஷன், 2 பரிந்துரையை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்குது. நம்ம 3வது பரிந்துரையான வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீட அரசாங்கம் எடுத்துக்கவில்லை. அப்படி என்னாலும் என்ன ஒரு வன்மம் இந்த பாட்டாளி சமூகத்தின் மீது ஏன் ஒரு வன்மத்தோட இருக்கிறாங்க? அந்த அவர்களுக்கு இப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டு அந்த பகுதி எம்எல்ஏவாவே ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. எப்பதான் நம்ம பாட்டாளி மக்களுக்கு விடிவு காலம் வரப்போதுமா கேக்குறேன். நீங்க கேட்டதெல்லாம் என்ன? வேலை கொடு, படிப்பு கொடு. ஆனா நீங்க கேட்காதது குடி. எதை கொடுத்தாங்க உங்களுக்கு? எத்தனை டாஸ்மாக் இருக்கு இந்த பகுதியில? எவ்வளவு டாஸ்மாக் இருக்கு? எத்தனை கடைகள் இருக்கு? போகும்போது வரும்போது டாஸ்மாக தாண்டி தான் போகணும் இல்லையா? பள்ளிக்கூடம் கேக்குறீங்க, ரோடு கேக்குறீங்க, அப்புறம் பேருந்து வசதி கேக்குறீங்க, தண்ணி கேக்குறீங்க, விவசாயத்துக்கு இடுபொருள் கேக்குறீங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு கேக்குறோம், படிச்ச குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கேக்குறோம். இதெல்லாம் தரல. பரவாயில்ல, அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குடி, சாராயம், கள்ளச்சாராயம், போதை வேற அடிக்கடி இப்ப பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லயே போதை கொடுக்கறாங்க. ஒரு தலைமுறை நம் கண்ணெதிர்க்கே நம்ம குழந்தைங்க அழியறாங்க. பாக்குறோம் தானமா? நம் கண்ணெதிர்க்கே நம் பிள்ளைகள் குடித்து விட்டு சாயங்காலம் புரள்றத பாக்கிறதுக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குதா இல்லையா? உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், ஆம்பளைங்களா இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், கஷ்டப்பட்டு காலையில இருந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஈவினிங் டாஸ்மாக்ல கொடுக்கறாங்க. அந்த பணம் தான்
மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் வருது. ஐயோ 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறீங்க. ஆனா அந்த பணம் அவர்களுடைய அரசாங்கத்து பணம் நினைக்காதீங்க, உங்களுடைய பணம் தான். அது டாஸ்மாக்கு போன பணம், உங்களுடைய உழைப்பை சுரண்டி அடிச்சு வாங்கப்பட்ட பணம் தான் திருப்பி உங்களுக்கு சேருது. அதனால அதுக்கெல்லாம் பயந்துராதீங்க, அதுக்காகலாம் ஓட்டு போட்டுறாதீங்க. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா மாம்பழ சின்னம் வந்தால் மட்டும்தான் இந்த குடிக்கடைகள் மூடப்படும். வேற யாருமே மூட மாட்டாங்க. எங்க போனாலும் பெண்கள் எங்கிட்ட தான் சொல்றாங்க, அம்மா எங்க பசங்க எல்லாம் குடிச்சு கெட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு கடையை மூடுங்கன்றாங்க. ஆனா கடையை மூடணும் நம்ம நினைக்கும் போது அவங்க பயந்து போய் என்ன ஆயிடுது, ஓட்டை பிரிச்சு போட்டுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த பகுதியில யாருமே பிரச்சாரமே பண்ணல, வெயிட் பண்றாங்க. கடைசி 2 நாள் எப்ப வரும், எல்லா கிராமத்துக்கும் உள்ள போலாம், போய் எல்லாருக்கிட்டயும் ஒரு குடும்பமா பணத்தை பட்டுவாடா பண்ணலான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையும் வாங்கி நம்ம ஜனங்க பாவம் பயந்து போயிடுறாங்க. என்ன நினைக்கிறாங்க, ஐயோ டாஸ்மாக் கடைய பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் வந்ததான் மூடோன்னு நினைச்சு அதுக்கு ஒரு 4 ஓட்டு போட்டுடலாம். பணத்தை வேற என்ன பண்ணிடுறது, பணம் வேற குடுத்துட்டாங்க, வேணான்னு சொன்னா கூட குடுக்குறாங்க. இப்பெல்லாம் எங்களுக்கு வேணான்னு ஊருக்குள்ளே விட மாட்டாங்களாம். ஆனாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு கடைசியில என்ன பண்ணிடுறாங்க, மக்கள் பயந்து போய் ஐயோ குடுத்துட்டாங்களே கை நீட்டி பணம் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓட்டை போட்டுறாங்க. ஓட்டை என்னைக்கு நீங்க பிரிச்சு போடுறீங்களோ பெரிய பிரச்சனையாயிடும். இப்பயே சொல்லிட்டேன், ஓட்டை பிரிச்சு போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், யாரையாலுமே காப்பாற்ற முடியாது. நம் பிள்ளைகளின் வருங்காலம் முக்கியம். என் புள்ள நல்லா படிக்கணும், குடிகாரனா ஆகக்கூடாது, என் பேர பிள்ளை நல்ல வேலையில போய் அமரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. வேற எதுக்குன்னா ஓட்டை பிரிச்சு போட்டீங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. திருப்பி எப்ப தெரியுமா வருவாங்க, எலெக்ஷன் தான் வருவாங்க. எதுக்காக உங்களுக்காக ஓடி வருவாங்களா, உங்களுக்காக போய் போராட்டம் பண்ணுவாங்களா? யாருமே போராட்டம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க பசங்களுக்கு வேலை கொடு, எங்க பசங்களுக்கு படிப்பு கொடு, கவர்மெண்ட்ல வேலை வேணும்னு, இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. தைரியமா சொல்றாங்க, இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு சட்டமன்றத்திலே சொல்றாங்களே. அப்பனா நம்மளை பத்தி யாரா யோசிச்சு பார்த்தாங்களா? நம்மளும் அதே தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோம், நம்மளும் கஷ்டப்படுற ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு எதுவுமே கிடையாது, கொடுக்க முடியாது. ஓட்டு வேணா போடுங்க, அப்பப்ப வேணா காசு உங்களோட கஷ்டத்தை மறக்கிறதுக்கு கூடிய வேணா கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டு கூடியதான் கொடுக்குறாங்க. அதனால மறக்காதீங்கம்மா, மாம்பழ சின்னத்துலதான் 108 ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு வந்துதா இல்லையா? 20 வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லை, அடிபட்டுச்சுன்னா எப்படி போய் மருத்துவம் பாத்துக்குவீங்க? மாட்டு வண்டி, 2 வீலரு, டிராக்டரு, புள்ளத்தாச்சி பொண்ணை எதுல கூட்டிட்டு போவீங்கம்மா? தூக்கிட்டு தானே போனோம், தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி போனா அங்க போய் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் பாப்பாங்க. ஆனா இப்ப போன் பண்றீங்க, உங்க கையில ஒரு செல்போன் இருக்கு, 108 பண்றீங்க, வண்டி ஆம்புலன்ஸ் வருது. இதை தந்த சின்னம் மாம்பழ சின்னம், தெரியுமா தெரியாதா? இதை தந்தது உங்கள் பிள்ளை மருத்துவர் அன்புமணி அவர்கள். 108 எல்லாருக்கும் போகுது, நமக்கு மட்டுமா வருது? மொத்த கிராமத்துக்கும் போகுது, இந்தியா முழுக்க போகுது. யாரு ஏழைப்பாழ கூப்பிட்டாலும் போய் உதவி பண்ணுங்க. அந்த 108 ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் மாம்பழ சின்னம், அந்த சின்னத்தை மறக்காம ஓட்டு போடுங்க. நீங்க உங்களுக்காக உழைக்கக்கூடிய சின்னம் மாம்பழ சின்னம். அதே போல ஆஸ்பத்திரி போனா ஊசி போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஊசி போட்டீங்கன்னா ஒரே ஊசி தடியா இருக்கும், அந்த ஊசி எடுத்து குத்துவாங்க, குத்துன உடனே வலிக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதே ஊசிய கழுவி சுத்தண்ணில கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்களே இல்லையா? ஒரு ஊசிய ஒரு 15-20 பேருக்கு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அதான் அவங்க கிட்ட இருந்தது. நர்ஸ் மேல எல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க கிட்ட கொடுக்கறது ஒரு ஊசி, அது ஒரு ஊசி 25 பேருக்கு போடுறாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு ஊசியை திருப்பி போடுறாங்களா? மலேரியா வந்த ஒரு நோயாளி ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா விடுவோமா? எவ்வளவு சண்டை போடுவோம். மலேரியா நோயாளி ஊசி எடுத்து என் பிள்ளைக்கு எப்படி போடுறேன்னு கேட்போம்ல. ஆனா இன்னைக்கு அந்த ஊசிய ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசி அப்புறம் யூஸ் பண்ண முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஊசி தான். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அந்த ஒரு ஊசி, அடுத்த ஊசி புதுசு போடணும். அதையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். மாம்பழ சின்னம் வந்ததுனால தான் அது கிடைச்சது. மாம்பழ சின்னம் ஜெயித்ததால் தான் கிராமங்களுக்கு சுகாதாரம், நல்ல உடல் வசதி, ஆரம்ப சுகாதார நிலையம் இதெல்லாம் கிடைத்தது. அதனால மாம்பழ சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க, ஓட்டை பிரிச்சு போட்டுறாதீங்க. இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்க, ஏழைகளின் சின்னம், பெண்களின் சின்னம், டாஸ்மாக மூடுறோம்னு சொல்லிட்டே இருக்கிறோம். நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே மூட முடியுமா? நீங்க யாருக்கோ வாய்ப்பு கொடுத்தா எப்படி மூட முடியும்?
நீங்க முதல்ல மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக நம் பிள்ளைகளுக்கு வேலை, நம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அதே சமயம் டாஸ்மாகை மூடுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு, மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னத்தை மறந்துடுவீங்களா? ஓட்டு தேர்தல் நாள் அன்னைக்கு போயிட்டு சரி நீ நாலு நான் ஒண்ணு அப்படின்னு போட்டு மாத்தி விட்டுருவீங்களா? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரே சின்னத்துக்கு தான், அதுவும் மாம்பழ சின்னத்துக்கு தான் போடணும். சரியா? ஓட்ட பிரிச்சு போட்டுறாதீங்க. அது மாதிரி எத்தனை முறை வெற்றி வாய்ப்பு நழுவி போயிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அந்த மாதிரி செய்யாதீங்கம்மா. மாம்பழ சின்னத்துக்கு மொத்த குடும்பமும் சேர்த்து ஓட்டு போடுங்க. போட்டாதான் நல்லது நடக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை, டாஸ்மாக் மூடப்படும் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு மறக்காதீங்க. நமது சின்னம் என்ன சத்தம்? ரொம்ப நேரமா காத்து பசியில இருக்கிறீங்களா? பசியெல்லாம் மறந்துடணும். நம்ம குழந்தைங்க வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம வாழறது யாருக்காக? நம் பிள்ளைகளின் நலனுக்காக. அவங்க வாழ்க்கை முக்கியம் நினைச்சீங்கன்னா மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு டாஸ்மாக மூட வைப்போம் என்று கூறிக்கொண்டு, நமது சின்னம், நமது சின்னம் பாட்டாளிகளின் சின்னம், பெண்களின் சின்னம், நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான சின்னம். நன்றிம்மா. வரமா கீழே வரேன். நான் கள்ளக்குறிச்சி எல்லாம் மறந்துடாதீங்க. சாராயம், கள்ளச்சாராயம், போதை இத கொடுத்தே தமிழ் இனத்தையே அழிச்சுட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்க, மறக்காதீங்க. மாம்பழ சின்னம் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் விடிவு கட்டும். சரியா? நன்றிம்மா.